அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூஹ் நபியிலிருந்து எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செஞ்ச ஒரு ஆள்னா தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை வேண்டி எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய ரசுல்லா கூட நமக்கு ஒரு துவா கற்று தந்திருக்காங்க. ஒவ்வொரு அத்தியாயத்துலையுமே நம்ம ஓதுறோம் மசீஹ் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய குழப்பத்துக்காக வேண்டி ஒரு துவாவும் ஓதுறோம். ஆனால் தஜ்ஜாலை விட அஞ்ச வேண்டிய ஒரு காரியம் ரசுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு நாள் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ரசுல்லா வந்தாங்க. அப்போ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் யா ரசுல்லா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ ரசுல்லா சொன்னாங்க, தஜ்ஜாலை விட அஞ்ச வேண்டிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டட்டா அப்படின்னு கேட்டாங்க. யா ரசுல்லா சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ ரசுல்லா சொன்னாங்க, அதுதான் சிறுக்குல் ஹஃபி, மறைவான இணை வைப்புன்னு சொன்னாங்க. மறைவான இணை வைப்புனா என்னன்னு ரசுல்லாவே விளக்கியும் சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய தொழுகையில் நாம் தொழுதுட்ருக்கோம், நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு ஒரு ஓரக்கண்ணால் தெரியும் இல்லையா, யாரோ பார்க்குறாங்க பார்த்துட்ருக்காங்கன்னு. அப்போது அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நம்முடைய தொழுகையை நாம் அழகுபடுத்திக்கிறது, தொழுகையை நீண்ட நேரம் தொழுகிறது, சஜிதாவையும் ருக்குவையும் அழகுபடுத்தி நம்ம தொழுகிறது தான் மறைவான இணை வைப்புன்னு ரசுல்லா சொல்கிறாங்க. இது தஜ்ஜாலை விட அஞ்ச வேண்டிய ஒரு காரியமாகவும் இருக்குது. இது தொழுகைக்கு மட்டும் இல்லை, நாம் அடுத்தவங்க பார்க்குறாங்கங்கிறதுக்காக நம்ம தர்மம் செய்கிறதோ, அடுத்தவங்க பேசணும், நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம அமைச்சிக்கிட்டால் கூட இது எல்லாமே மறைவான இணைவைப்பாக இருக்குது. இந்த மறைவான இணைவைப்பு நரகத்தை கூட சந்திக்குதுன்னு மற்ற ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மறைவான இணைவைப்பான காரியத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.